பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு ஒரு மாதம் ஆன நிலையிலும் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முன்பு மக்கள் பல மணி நேரம் காத்திருக்கின்றனர். ஒரு மாதத்திற்கு முன்பு எப்போது வேண்டுமானாலும் பணம் எடுக்கலாம் என்று இருந்த ஏடிஎம்களின் தற்போதைய நிலவரம் குறித்து நாம் நடத்திய கள ஆய்வை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை 7,78,00,000 பேர். இவர்களில் சுமார் 2 கோடிக்கும் மேலான நபர்களுக்கு வங்கிக் கணக்குகள் உள்ளன. இவர்கள் கணக்கு வைத்துள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் எண்ணிக்கை 9,971. மொத்த ஏடிஎம்களின் எண்ணிக்கை 23,728. அதில் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மூலமாக செயல்படும் ஏடிஎம் இயந்திரங்கள் எண்ணிக்கை 3,121. இந்த சூழ்நிலையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிப்பு வெளியான கடந்த 8ஆம் தேதி முதல் இதுவரை 68 விழுக்காடு ஏடிஎம் மையங்கள் இன்னும் செயல்படாத ஏடிஎம் இயந்திரங்களாகவே உள்ளன. அறிவிப்பு வெளியாகி ஒரு மாதம் ஆன நிலையிலும் மக்கள் கைகளில் பணப்புழக்கம் இல்லாத சூழ்நிலையே நிலவுகிறது. இது குறித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 32 நகரங்களில் நேற்று இரவு 7 மணி முதல் 9 மணி வரை நமது செய்தியாளர்கள் ஏடிஎம் மையங்களுக்கு சென்று நடத்திய கள ஆய்வில் மொத்தம் 516 ஏடிஎம் மையங்களின் செயல்பாடு பற்றி தகவல் சேகரிக்கப்பட்டது. அதில் 101 ஏடிஎம் இயந்திரங்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. மற்ற 415 ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படாமல் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதேபோன்று நாடு முழுவதும் 25 மாநிலங்களில் 2858 ஏடிஎம் மையங்களில் இடிவி குழுமம் செய்தியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 1039 ஏடிஎம் மையங்கள் செயல்படுகின்றன. அதாவது 36.35 விழுக்காடு ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. மற்ற 1819 ஏடிஎம் மையங்கள் செயல்படாதவை. அதாவது 63.65 விழுக்காடு ஏடிஎம் மையங்கள் செயல்படாதவை. அரியலூரில் செயல்படும் ஏடிஎம் மையம் ஒன்றுதான். செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 16. ஆத்தூரில் செயல்படும் ஏடிஎம் மையமோ 1. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 21. சென்னையில் நம் செய்தியாளர்கள் கள ஆய்வு செய்த 23 ஏடிஎம்களில் 3 ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. 20 ஏடிஎம் மையங்கள் செயல்படாத நிலையில் இருக்கின்றன. கோவையில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 2. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 10. தருமபுரியில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 4. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 12. திண்டுக்கல்லில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 6. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 12. காரைக்குடியில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 3. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 15. காரைக்காலில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 2. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 18. கள்ளக்குறிச்சியில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 4 தான். செயல்படாத ஏடிஎம் மையங்களோ 20. கரூரில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 5. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 19. சுற்றுலா தலமான கொடைக்கானலில் 8 ஏடிஎம் மையங்களில் 1 கூட செயல்படவில்லை. நாகையில் 1 ஏடிஎம் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 11. நாகர்கோவிலில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 2. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 12. பூந்தமல்லி பகுதியில் நம் செய்தியாளர்கள் கள ஆய்வில் ஈடுபட்ட 18 ஏடிஎம் மையங்களில் 7 ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. 11 ஏடிஎம்கள் செயல்படாத நிலையில் உள்ளன. புதுச்சேரியில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 14. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 10. புதுக்கோட்டையில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 4. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 20. ராமநாதபுரத்தில் நம் செய்தியாளர்கள் கள ஆய்வில் ஈடுபட்ட 36 ஏடிஎம் மையங்களில் 4 மையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. 32 ஏடிஎம் மையங்கள் செயல்படவில்லை. சிவகங்கையில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 2. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 22. சிவகாசியில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 4. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 8. தரங்கம்பாடியில் நம் செய்தியாளர்கள் கள ஆய்வில் ஈடுபட்ட 10 ஏடிஎம் மையங்களில் 1 கூட செயல்படவில்லை. அதேபோன்று தேனியில் 3 ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 8. தென்காசியில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 2. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 9. திருவள்ளூரில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 2. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 15. திருவண்ணாமலையில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 3. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 15. துறையூரில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 3. செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 10.
திருச்சியில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 1, செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 4. வள்ளியூரில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 2, செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 8. விழுப்புரத்தில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 3 மட்டுமே, செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 11. விருதுநகரில் செயல்படும் ஏடிஎம் மையங்கள் 5, செயல்படாத ஏடிஎம் மையங்கள் 4.